நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்கள். அண்ணா, கொஸ்டின் செஷனுக்கு ரெடியா? கொஸ்டின் செஷனா? ஓகே, ரெடி. கேள்வி, என் தம்பிக்கு ஒரு நல்ல ஜாப் வேணும்னா. ஓகே. அது எப்படி வேணும்னா, சர்வீஸ் சார்ஜ் வந்து கம்மியா இருக்கணும். சரி. சேலரியும் ஓரளவுக்கு ரீசனபிளா இருக்கணும். ஓகே, நல்ல டைமில் தான், கரெக்டான டைமில் வந்திருக்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதோட ஸ்டைலில் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக வராது. நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்க நிறையா கொஸ்டின்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஸ்டின் செஷன் எல்லாம் போகுது. அதுக்கு முன்னாடி ஜாப் வேகன்சி கேட்டிருக்காங்க உங்கள் தம்பிக்கு. ஒரு ஜாப் வேகன்சி வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு வெளிநாட்டுக்கு ஆள் எடுக்கிறாங்க, அது எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்துட்டு இந்தியாவில் வந்து எடுக்கிறாங்க, தமிழ்நாட்டில் எடுக்கிறாங்க அப்படின்னா எங்கே வந்து அவங்க வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ப்ராப்பராக வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கிட்ட வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ண முடியும். இதை யார் வந்து பர்மிஷன் வாங்க முடியும் அப்படின்னா RA லைசன்ஸ் வச்சுருக்கவங்க தான் வாங்க முடியும். அந்த மாதிரி ஒரு RA லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் தான் வந்து இப்போ இன்டர்வியூ வந்து அறிவிச்சிருக்காங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா வர்ற 26ஆம் தேதி. என்னென்ன பொசிஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலு, அசிஸ்டன்ட் எலக்ட்ரிஷியனு, ப்ளம்மரு, அசிஸ்டன்ட் ப்ளம்மரு, மேன்சனு, ஸ்கஃபோல்டரு, ஸ்டீல் ஃபிக்சரு, ஸ்ட்ரக்சரல் கார்பெண்டரு, சிவில் இன்ஜினியரில் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 40,000லேருந்து 50,000 ப்ளஸ் 50,000க்கு மேலே வரைக்குமே சேலரி கிடைக்கும். இந்த வேலைவாய்ப்பு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாயில். குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th 12th டிப்ளமோ இதில் ஏதாவது ஒன்று படிச்சிருந்தாலே போதும். ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 8 hours. ஃபுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் டைமில் வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ ரூம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு வந்து இதில் ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலோ, இல்லை இந்த வேலைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாலோ 26ஆம் தேதி நடக்கிற இந்த இன்டர்வியூவில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கீர்த்தி, உன்னோட தம்பியையும் இந்த இன்டர்வியூக்கு நீ தாராளமாக போக சொல்லு. இது வந்து கம்மியான அமௌண்ட் தான், ப்ளஸ் லைசன்ஸ்டு ஏஜென்சி அப்படிங்கிறதுனால ட்ரஸ்டடாகவும் இருக்கும். ஓகேவா? அடுத்தது உன்னோட கொஸ்டின் என்னங்கிறத கேளு. எல்லாம் ஓகே தான் அண்ணா, ஆனால் அவங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு சொல்லவே இல்லையே. சாரி, அதை மறந்துட்டேன். டிஸ்பிளேல தர இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். கால் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட் அனுப்புங்க, இன்டர்வியூக்கு அவங்க அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஓகேண்ணா, டன். ஓகே. சரி, இப்போ உன்னோட கொஸ்டின் என்னன்னு கேட்க ஆரம்பிக்கிறியா? சீக்கிரமா டக்குன்னு கேளு. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். சந்திரா பி அப்படிங்கிறவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னா, சார் ஒரு கேள்வி, சிங்கப்பூர் போனவங்க அங்கிருந்து வீடியோ போடுறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, கம்பெனி மாறினா MOM சப்போர்ட் பண்ணாம அலட்டிக்கிறாங்க. யார் சப்போர்ட் பண்ணுவாங்க, யாராச்சும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாலும் அதை நம்பாதீங்க அப்படின்னு அங்க இருந்து வீடியோ போடுறாங்க. அதை பத்தி சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கம்பெனி மாறுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பாஸ்ல வந்து கம்பெனி மாறுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஒர்க் பர்மிட்ல இருந்தா நீங்க கம்பெனி மாறுறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எந்த கம்பெனில இருந்து மாறுறீங்களோ அந்த கம்பெனி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா கம்பெனி மாற முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட். ஓகேங்களா? அதே இது நீங்க எஸ் பாஸ், இ பாஸ், NDS பர்மிட் இதுல எல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க கம்பெனி மாறுறீங்க அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுறீங்க, உங்களுக்கு வந்து அந்த கம்பெனி வந்து அப்ரூவல் கொடுத்துட்றாங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு இந்த கம்பெனியில் வந்து நீங்கள் ரிசைன் லெட்டர் வந்து உங்கள் HRக்கு அனுப்பிடுங்க. ஓகேங்களா? நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா அதுதான் ப்ராப்பரான முறை. அதுதான் உங்கள் கம்பெனியோட HRக்கு வந்துட்டு நீங்கள் ரிசைன் லெட்டர் அனுப்பிடுங்க. ஒவ்வொரு கம்பெனிலையும் அந்த நோட்டிஃபிகேஷன் பீரியட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த நாள் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அது வந்து ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து மாறுபடும். ஒரு சில கம்பெனி 1 month இருக்கும், ஒரு சில கம்பெனி 7 நாளாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஒர்க் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ரிலீவ் ஆனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கு வந்துட்டு நீங்கள் கம்பெனி வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சில கம்பெனிகள் சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக MOM போகலாம். ஓகேங்களா? நீங்கள் கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் MOMலேருந்து 200% வந்து சிங்கப்பூரில் வந்து சப்போர்ட் கிடைக்கும். கண்டிப்பாக MOM சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணலைன்னு சொல்கிறாங்கன்னா, சில பேர்லாம் எப்படின்னா கம்பெனியில் வந்து சும்மா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணியோ இல்லை சும்மா சொல்லியிருப்பாங்க, ப்ராப்பராக வந்து ரிசைன் லெட்டர் சப்மிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் ப்ராப்பராக ரிசைன் லெட்டர் சப்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் சைடில் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் MOM போகலாம். கண்டிப்பாக MOM சப்போர்ட் பண்ணும். MOM சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சிங்கப்பூரில் வந்துட்டு கண்டிப்பாக ஒர்க்கருக்கு MOM சப்போர்ட் பண்ணும். எம்ப்ளாயர் அதாவது முதலாளி சைடில் தப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் MOM கண்டிப்பாக அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய நியாயத்தை வாங்கி கொடுப்பாங்க. ஸோ MOM நீங்கள் 100% நம்பலாம் சிங்கப்பூரில். ஓகேண்ணா, செகண்ட் கொஸ்டின் கேட்டுடலாமா? நாடோடி தென்றல் TN51 அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. சார், முன்பணம் கட்டி தான் போக வேண்டுமா, சம்பளத்தில் பிடித்து கொள்ள மாட்டார்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. TN51 எந்த நாடு, எந்த மாநிலம், எந்த சாரி ஐயோ நான் ஏன் வளர்றேன், ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். TN51 வந்து எந்த மாவட்டம், ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணுவோம். TN51
TN51 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏரியா இஸ் நாகப்பட்டினத்துலேருந்து கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காரு? சார் முன்பணம் கட்டி தான் போக வேண்டுமா, சம்பளத்தில் பிடித்து கொள்ள மாட்டார்களா? ஓகே, நல்ல கேள்வி. அதாவது இப்போ நம்ம வந்துட்டு இங்கே பணம் கட்டுறேன்னு சொல்லலே, இங்கே பணம் கட்டையிலே பசங்க நிறையா ப்ராப்ளம் பண்ணுறாங்க. சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேயே நிறையா பிரச்சனை வந்துச்சு. நம்ம டெலகிராம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஐபிஎல்லாம் கொடுத்தாச்சு, அட்வான்ஸ் வாங்காமல் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஐபிஎல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரெஃபர் பண்ண ஏஜென்சிக்கு நம்ம வந்து டாக்குமெண்ட் யாராவது நம்ம சேனலுக்கோ இல்லை நம்ம டெலகிராமுக்கோ அனுப்புகிறாங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு டேரெக்டாக ஏஜென்சிக்கு அனுப்பிடுவோம். அவங்க வந்து நம்ம ரெஃபர் பண்ணுற ஏஜென்சி எல்லாமே லைசன்ஸ்டு ஏஜென்சி, ப்ராப்பராக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அட்வான்ஸ்லாம் எதுவும் பெருசாக வாங்க மாட்டாங்க, அட்வான்ஸே வாங்க மாட்டாங்க ஒரு சில ஏஜென்சிலாம். அப்படி இருக்கிறப்ப அட்வான்ஸ் வாங்காமல் அப்ளை பண்ணி ஐபியும் வந்துருச்சு. ஐபி வந்ததுக்கு அப்புறமேட்டு ஃபோன் அடித்தா எடுக்கிறது கிடையாது, எதுவுமே பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு ஐபி கொடுத்ததுக்கப்புறம் அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னா அது கரெக்டு தானே. ஆனால் அதுக்கே வந்துட்டு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ பண்ணாமல் அவங்க வந்துட்டு ரிப்ளையே பண்ணாமல் இருந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகி நானும் கூட நம்ம டெலகிராம்லாம் சொல்லியிருந்தேன். கடைசியில் அவங்க ஐபியை தான் கேன்சல் பண்ணாங்க. திருப்பி அவங்க போகையில் கண்டிப்பாக அது ப்ராப்ளம் ஆகும். ஸோ இது மாதிரிலாம் பிரச்சனை நடக்குது. அப்படி இருக்கிறப்ப அமௌண்ட் வந்து இந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, ஒரு சில ஏஜென்ட்டுகள் இந்த டெல்லியிலேருந்துலாம் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணிக்கலாம், சம்பளத்தில் பிடிச்சிக்கலாங்கிற மாதிரி இந்த டெல்லி, குஜராத், மகாராஷ்டிரா அந்த சைடில் இருந்தெல்லாம் பேசுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, வெளிநாடு போகிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே அவங்க என்ன அமௌண்ட் சொல்கிறாங்களோ அதில் ₹1 கூட குறையாமல் ஏஜென்சி வாங்கிட்டு தான் உங்களை அனுப்புவாங்க. அப்படி நீங்கள் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களை அனுப்பவே மாட்டாங்க. உங்களுக்கு வந்து எந்த டாக்குமெண்ட்ஸையும் உங்கள் கையிலையும் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் யாராவது அப்படி சொல்கிறாங்க, இன்ஸ்டால்மெண்ட்டில் போய் அங்கே கட்டலான்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அது ஏமாற்று வேலை தான். அப்படி ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் காரணம். இங்கே இருக்கையிலே வந்து போகிறதுக்கு முன்னாடியே ஒழுங்காக பணத்தை கட்ட மாட்டேன்றாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் எப்படி வந்து பணம் கட்டுவீங்க? அது ஒரு ரீசன். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அங்கே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து ஏஜென்சிக்கு தான் நீங்கள் ஃபீஸ் பே பண்ண போகிறீங்க, கம்பெனிக்கு பே பண்ண போகிறது கிடையாது. அங்கே போயிட்டீங்கன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. அப்படி இருக்கப்ப அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பணத்தை வந்து ஏஜென்ட்டாக கொடுக்க மாட்டீங்க. ஸோ எந்த ஷியூரிட்டியும் கிடையாது, நீங்கள் பணத்தை கொடுப்பீங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஷியூரிட்டியும் கிடையாது. அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து அங்கே போய் இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டுற மாதிரி யாருக்கும் ரெடி பண்ணி தர்றது கிடையாது எந்த ஏஜென்ட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு. ஓகேண்ணா, லாஸ்ட் கொஸ்டின். மோனோதிஸ்ட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி, அது என்ன கேட்டிருக்காங்கன்னா, கீர்த்தி அவர்களே, எனக்கு ஒரு ஜாப் வேக்கன்ட் தெரிஞ்ச ஏஜென்ட் அனுப்புனாங்க. சரி. இபாஸ் மினிமார்ட் கேஷியர் ஜாப். இபாஸ் தான், பட் 2000க்கு அப்புறம் டேட் ஆஃப் பர்த் இருக்கவங்களா கேக்குறாங்க. நான் 2003 அப்ளை பண்ண அப்ரூவல் கிடைக்குமா? கொஞ்சம் அண்ணாட்ட கேட்டு சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன் இன்சார்ஜ். கீர்த்தி அவர்களேன்னு ஒன்ன தானே கேட்டிருக்காங்க, சொல்லு. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா, சொல்லு. நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா. கீர்த்தி அவர்களேன்னு ஒன்ட்ட தானே கொஸ்டின் கேட்டாங்க. லாஸ்டா முடிச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் அண்ணாட்ட கேட்டு சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன் இன்சார்ஜ். அப்படி சொல்லிட்டாரு, அதனால நான் தான் பதில் சொல்லணுமா? அப்பாடா. அதாவது இபாஸில் வந்திருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற டேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த டிஸ்பிளே பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ மறந்துட்டாங்க. ஆமாம், மறந்துட்டேன். ஸோ 24 ஓகே 24ஆம் தேதி வந்துட்டு இந்த வீடியோ வந்து எடுக்கிறது. நம்ம எடிட்டரை கீர்த்தி அவர்கள் வந்து என்னைக்கு அப்லோட் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. அவங்களோட பெரிய போராட்டமாக இருக்குது. இந்த வீடியோலாம் வரலல்ல, அது எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம். அதுக்கு அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க, அவங்களோட சண்டை போட முடியாது. ஏன்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்ணுறக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஸோ வந்துட்டு இந்த வீடியோ எடுக்கிற நாள் இது நாள், இந்த டேட்டு நான் சொல்லிடுறேன் 24. இந்த டேட்டு வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் வந்து 1991 to 97 ஓகேங்களா எடுக்கிறாங்க. இதுக்கு மேலே இருக்க டேட்டும் சரி, இதுக்கு கீழே இருக்க டேட்டும் சரி, அந்த பிள்ளை தான் ஃபஸ்ட்டு கொட்டாய் விட்டுச்சு, அதுக்கு மற்றோட எனக்கு கொட்டாய் வந்துருச்சு. சபா இப்போவே கண்ணை கட்டுது. ஸோ இந்த டேட்டுக்கு மேலே அதிகமாக இருக்கவங்களும் சரி, கம்மியாக இருக்கவங்களும் சரி, அப்ரூவல் ஆகிறது ரொம்ப ரேராக தான் இருக்குது. ஆனால் இந்த 91 to 97 அப்படின்னா ஓரளவுக்கு அப்ரூவல் ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால இந்த டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கவங்கள தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாராவது இதுக்கு மேலே இருக்க டேட்டு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு 97 இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 2000+ அப்படிலாம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஏஜென்ட் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரிஜெக்ட் ஆக தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் அப்படி கொடுக்குறப்ப அட்வான்ஸ் எவ்வளோ கேட்குறாங்க, ரீஃபண்ட் எவ்வளோ தருவாங்க, சப்போஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ ஒரு சில ஏஜென்ட்டுகள்லாம் $100 பிடிச்சிக்கிறாங்க, ஒரு சில ஏஜென்ட் ₹10,000 பிடிச்சிக்கிறாங்க, ஒரு சில ஏஜென்ட் 20,000 பிடிச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் MOMலேருந்து ₹1 கூட பிடிச்சிக்க மாட்டாங்க. எல்லா அமௌண்ட்டையும் அப்ளை சார்ஜ் எல்லாத்தையும் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இவங்க வந்து பிடிச்சிக்கிறாங்க.
அதனால அது மாதிரி எவ்வளோ பிடிப்பீங்கன்னு கேளுங்க. உங்களுக்கு அதிகமான தொகையை பிடிச்சிக்கிட்டு தான் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா கொடுக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்பாஸ் என்டிஎஸ் பர்மிட் இது ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு. நீங்கள் இ பாஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. அதனால ட்ரை பண்ண வேணான்னு தான் சொல்லுவேன். ஓகேவா? ஓகே, வேறு ஏதாவது கொஸ்டின்? அவர் 2003. அதனால தான் எஸ்பாஸ் என்டிஎஸ் பர்மிட் அது மாதிரி தான் ட்ரை பண்ணுறது பெட்டர் பிரதர். ஓகே, லாஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன், எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஸ்டின். சார், சிங்கப்பூர் எஸ்பாஸுக்கு 4.6 கேட்குறாங்க, கட்டலாமா? 4.6 எஸ்பாஸுக்கு ஓகேங்களா? இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. நல்ல வேலைக்கு கேட்ட வரைக்கும் நன்றி. அது யார் கேட்டது? சாய் மித்ரா கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் வேகன்சின்னு உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? அமௌண்ட்டுங்கிறது ஏஜென்ட்டோட சர்வீஸ் சார்ஜ். அவங்க வந்து எவ்வளோ வேணால் வாயில் வந்தது எவ்வளோ வேணால் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு பேனா ஒரு நோட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பேனா ஒரு நோட் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அவங்க ஜாப் ஆர்டரை வந்து தெளிவாக கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க, டைப் பண்ணியே அனுப்புவாங்க. ஸோ அந்த ஜாப் ஆர்டரை பாருங்கள். அந்த ஜாப் ஆர்டரில் சம்பளம் எவ்வளவு, ஓகேவா, சம்பளம் எவ்வளோ போட்டிருக்காங்க, ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் ஃப்ரீயாக காஸ்ட்டாக, லீவு எத்தனை நாள் லீவு தர்றாங்க, ஒர்க்கிங் ஹவர்ஸ் எத்தனை மணி நேரம், இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ 4.5 லட்சம் அப்படின்னா $1,200 $1,300 சம்பளம் சொல்கிறாங்க. ஸோ ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு வந்து போகலாம். அதுலேயும் மெயினாக டேக்ஸ் பார்த்துக்கோங்க. டேக்ஸ் வந்து பாதி அவங்க பே பண்ணுறாங்க, பாதி நீங்கள் பே பண்ணணுமா, இல்லை ஃபுல்லாகவே நீங்கள் பே பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டேக்ஸ் மினிமம் வந்து 3,000 to 4,000 சிங்கப்பூர் டாலர் பர் இயருக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கணும். இது எல்லாத்தையுமே அந்த நோட்டையும் பேனாவையும் எடுத்து கால்குலேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ ஃபுட்டு ரூமு ஃப்ரீயாக கொடுத்துட்டா ஓகே. அப்படி இல்லைனா ஃபுட்டுக்கு வந்து ஒரு $200 மினிமம் சார்ஜ் போட்டாலுமே, ரூமுக்கு வந்து ஒரு $300 to $400. அடுத்தது டிரான்ஸ்போர்ட் இருக்கும், டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் ஒரு $100. இது எல்லாமே போக பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டு நிற்கிது, எத்தனை வருஷம் பர்மிட்டு, 2 இயரா? அப்போ இப்போ இவங்க எஸ்பாஸ் அப்படின்னா டேக்ஸ் கம்மியாக தான் வரும். இ பாஸ் அப்படின்னா 3,000 to 4,000 வரும். ஓகேங்களா? ஸோ எஸ்பாஸ்னால் நீங்கள் டேக்ஸை பெருசாக கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஆனால் இ பாஸ்னால் கண்டிப்பாக டேக்ஸையும் கால்குலேட் பண்ணணும். இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி 2 இயர் பர்மிட்னா 2 வருஷத்துக்கு டோட்டலாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் சம்பாதிக்கிறீங்க, அதில் வந்து செலவு எவ்வளோ போக மீதி எவ்வளோ நீங்கள் கட்டுற அமௌண்ட்லேருந்து மீதி ஆகுது அப்படிங்கிற மாதிரி இதை கால்குலேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய தொகையை வந்து உங்களால் வந்து சேவ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நான் ஒரு ஜாப் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ஏர்போர்ட்டில் ஜென்ரல் ஒர்க்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சேலரி $1,500, ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் வந்து ஃபுல்லாக நீங்கள் தான் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படிங்கன்னா உங்களுக்கு வந்து $1,500 சம்பளம் அப்படின்னா $1,450 கிட்ட $1,00,000 போகுது. அப்போ $1,500 உங்களுக்கு அப்படியே சேவ் ஆக போகுது. அப்போ ஃபுட்டு ரூமும் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு செலவுங்கிறது அங்கே ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? அதிகபட்சம் நீங்கள் மாதம் 90,000 வரைக்கும் அனுப்பலாம். அப்போ 2 வருஷத்துக்கு உங்களால் எவ்வளோ வீட்டுக்கு அனுப்ப முடியும், அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கட்டலாம். அந்த நீங்கள் கட்டுறீங்க பார்த்தீங்களா, எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட்டை கழிச்சிருங்க. கழிச்சது அந்த அமௌண்ட்டை மட்டும் கழிக்காமல் டேக்ஸையும் கழிச்சிருங்க. டேக்ஸ் வந்து ஒரு 3K இல்லைனா 4K டேக்ஸை கழிச்சிருங்க. பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு நிற்கிது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணுங்கள். ஸோ என்னோட கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 இயர் பர்மிட்டுக்கு இந்த $1,500 ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் தான். ஒரு 7-8 லட்சம் வரைக்கும் மினிமம் நான் சொல்கிறேன் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியும். மேக்ஸிமம் 10 lakh வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனை இல்லை. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட்டு வந்து அமௌண்ட் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. சேலரி சொல்லலை, ஃபுட்டு சொல்லலை, அக்கமடேஷன் சொல்லலை, டிரான்ஸ்போர்ட் சொல்லலை, டேக்ஸ் சொல்லலை. இது எதையுமே சொல்லலை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க நீங்களே இப்போ நான் இந்த கேள்விக்கு பதிலை நான் சொல்லிட்டேன். நீங்களே கால்குலேட் பண்ணி இது பெனிஃபிட்டாக இல்லையாங்கிறத நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்க பேர் என்ன? சாய் மித்ரா. ஓகே, அடுத்தது கீர்த்திக்கிட்ட ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு நம்ம எப்படி கேட்டிருக்கோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஜாப் வேகன்சியை பத்தி பேசணும். அடுத்தது வந்து இப்ப லாஸ்டா அந்த 4.6 சர்வீஸ் சார்ஜ் பத்தி பேசியிருக்கோம். அடுத்தது வந்து அந்த 2003ங்கிறது ஏஜ் லிமிட்ல வந்துரும். அதே மாதிரி அங்கேருந்து நம்ம எல்லாம் முடிஞ்சு நம்ம போறோம், அங்க சிங்கப்பூர் போறோம்னா சிங்கப்பூர்ல இருந்து எப்படி வேற ஜாப் மாறுறது, எம்ஓஎம் சப்போர்ட் பண்ணுவாங்களா, ஓவரால் நம்ம இங்கேருந்து அங்க போய் மாறுற அளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லா பார்த்துக்கோங்க. என் தங்கச்சி எவ்வளோ அறிவா கொஸ்டின் கேட்குதுன்னு. அதுக்காக அது அறிவாளின்னு நினைச்சிடாதீங்க. அது வந்து 1ஆம் நம்பர் அடிமுட்டாள். எதை எப்போ பண்ணணும் எதை எப்போ பண்ணக்கூடாதுங்கிறதே தெரியாது. இந்த வீடியோ கட் ஆனோன்னு என்னை அசிங்கமாக திட்டும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக என்னுடைய ஆர்மிஸ் வந்து யாரும் கொந்தளிக்க வேண்டாம்.
வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா கீர்த்தி? இந்த வீடியோ போடணுமா வேண்டாமா? பாருங்க இப்படிதாங்க பண்ணுது. எடிட்டிங்க்கு வந்து இது இவங்க ஒருத்தங்க தான் இருக்காங்க. நம்ம அருண் ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்கணுமோ நீங்க கமெண்ட்ல கேளுங்க. இந்த மாதிரி மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அருண் டிராவலர் எடிட்டிங் இவங்க தான் பண்றாங்க. ஒழுங்கா டைமுக்கு வீடியோ கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. சாரி அண்ணாக்கு கால் வருது, அண்ணா பிஸி ஆயிட்டாங்க. நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, நீங்க நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்கணுமோ எல்லாமே கமெண்ட்ல கேளுங்க. இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சா கண்டிப்பா நம்ம அந்த வீடியோவை போடுவோம். டாடா பாய் பாய்.